வணக்கம். Satin Creditcare Network Limited கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. ரைட்ஸ் இஷ்யூவை 3 விதமாக அணுகலாம்னு நமக்கு தெரியும். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, அது எப்படி அணுகலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்கள். அப்போ தான் ரைட்ஸ் இஷ்யூ பற்றி நன்னா புரியும். பார்க்காதவங்களுக்காக லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி 3 விதமாக அணுகலாம் ரைட்ஸை. ஒன்று, நீங்கள் ரைட்ஸுக்கு அப்ளை பண்ணி ரைட்ஸ் ஷேரை வாங்கலாம். இல்லைனா ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை கூப்பன் மாதிரி வித்துடலாம். இல்லைனா ஒன்றும் செய்யாமல் இக்னோர் பண்ணலாம். ஒன்றும் செய்யாமல் இக்னோர் செய்கிறதுனால நஷ்டம்தான் நமக்கு அடையிறது அப்படின்றது என்னோடய தாழ்மையான கருத்து. அதனால் இக்னோர் மட்டும் செய்யாதீங்க. ஒன்று, அப்ளை பண்ணி ரைட்ஸை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அந்த ஃப்ரீயாக வர ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஷேர் மார்க்கெட்லேயே விற்றுட்டு பணத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்விகள் எதாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சரிங்க, Satin Creditcare Network Limited கம்பெனி எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க ரைட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 1.99 crores. எவ்வளோ ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது பார்ட்லி பெய்டப் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். பார்ட்லி பெய்டப்னா ஃபுல் ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷேருக்கு நாம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பணம் கட்டினால் போதும். ஸோ முதல்ல ஒரு அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் கம்பெனி சொல்கிற டேட்ஸில் மீதி அமௌண்ட்டும் கட்டினா போதும். ஸோ இது பார்ட்லி பெய்டப். ஸோ அதையும் மனதில் கொள்ளுங்கள். எவ்வளோக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா மொத்த விலை. ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு 60 ரூபான்னு கொடுக்குறாங்க அவங்க. ஸோ எவ்வளோ ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 125 ஷேர் கையில் வச்சுருந்தீங்கன்னா 48 பார்ட்லி பெய்டப் ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க கம்பெனி. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5. ஸோ இன்றைக்கி வாங்கினா எலிஜிபிளாக, இன்றைக்கி டேட் வந்து ஆகஸ்ட் 7. ஸோ இன்றைக்கி வாங்கினா எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஆகஸ்ட் 5 ரெக்கார்ட் டேட். நாம் அந்த டீட்டெயில்டு வீடியோவில் பார்த்த மாதிரி எப்போவுமே ரெக்கார்ட் டேட்டுக்கு 2 ஒர்க்கிங் டேஸ் முன்னாடி வாங்கியிருந்தால் மட்டும்தான் நாம் எலிஜிபிள். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வாங்கிக்கலாம் ஓப்பன் டேட்டுக்கு அப்புறமாக. சரிங்க, இப்போ இது பார்ட்லி பெய்டப் ஈக்விட்டி ஷேர்னு சொன்னோம். ஸோ முதல் கட்டமாக எவ்வளோ பணம் கட்டணும் அப்ளை பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபாய் மட்டுமே. மீதி 45 ரூபாயை தவணை முறையில் கட்ட வேண்டியது இருக்கும். என்ன டேட்டுன்றது கம்பெனி பிற்பாடு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க பிஎஸ்சியில் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்க, எப்போ இஷ்யூ ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஆகஸ்ட் 12. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26. எப்போ லாஸ்ட் டேட் ஃபார் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன்னா என்ன, ஆஃப் மார்க்கெட் ரெனன்சியேஷன்னா என்ன, நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, முன்ன பார்த்த மாதிரி ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு 60 ரூபா. இது பார்ட்லி பெய்டப்புங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆகஸ்ட் 6 நேற்று க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 68 ரூபா 50 காசு பிஎஸ்சியில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கம்பெனி. ஐஎஸ்ஐஎன் கோடும் அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த ஐஎஸ்ஐஎன் கோட். ஸோ இந்த பேரில் தான் ஆர்இ வந்து பெரும்பாலும் உங்கள் டிமேட்டில் டெபாசிட் செய்யப்படும். சரிங்க, இது எப்படி அப்ளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை நாம் ASBA வழியாக, அதாவது நெட் பேங்கிங் ASBA வழியாக பண்ணலாம். உங்கள் கம்பெனி அங்கே லிஸ்ட் ஆச்சுன்னா உங்கள் நெட் பேங்கிங் வழியாக போய் ASBA வழியாக பண்ணலாம். இல்லைனா மோஸ்ட் பாப்புலர் இப்போ ரீசெண்டாக எப்படி பண்ணுறோன்னா R-WAP வழியாக பண்ணுறோம். R-WAPனா ரெஜிஸ்ட்ராரோட வெப்சைட் அப்ளிகேஷன். ஸோ ஒரு கம்பெனிக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரார் டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு யார் ரெஜிஸ்ட்ரார்னு பார்த்தீங்கன்னா லிங்க்இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தான் இந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரார். ஸோ அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரைட்ஸுக்கு அப்ளை செய்யலாம். ஜீரோதா போன்ற புரோக்கர்ஸ் வழியாக ரைட்ஸ் அப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார் வழியாக அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ASBA வழியாக பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த ரெஜிஸ்ட்ராரோட வெப்சைட் லிங்க். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் எப்போவுமே ரைட்ஸ் ஓப்பனிங் டேட்டுக்கு அப்புறமா தான் ரெஜிஸ்ட்ரார்ஸ் வந்து வெப்சைட்டில் அப்டேட் செய்கிறாங்க. சரிங்க, வீடியோ உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. அப்படி இருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்விகள் எதாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.